ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னையிலேருந்து அஜியோமேனியா சேல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதில் நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நான் காட்டுறேன். பாருங்கள், அஜியோ ஆப்பில் போயிட்டிங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பேஜ் இந்த மாதிரி வரும். இல்லை நிறைய டீல்ஸ் உங்களுக்கு ஒரு 1 ஹவருக்கு 2 ஹவர்ஸ்க்கு அந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய டீல்ஸ் போடுவாங்க. இது பாருங்கள், பை 3 ஈச் அட் 199 டீல். இது நீங்கள் 199 ருபீஸ்க்கு வாங்கிக்கலாம். அதாவது மூணு டாப்ஸோ இல்லை டிஷர்ட்ஸோ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 199 ஈச்சில் வாங்கிக்கலாம். ஸோ நான் வந்து அதில் பர்ச்சேஸ் பண்ண போகிறதில்ல. இதில் பாருங்கள், அப் டு 70% ஆஃப். அதில் நான் போய்ட்டு இதில் என்ன கேட்டகரின்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் பாய்ஸ்க்கு டிஷர்ட் எடுக்கணும். அந்த டிஷர்ட் கொடுத்துட்டு அதுலேயும் நம்ம வந்து சார்ட் பை லோ டு ஹைன்னு இருக்கும். அது இப்போ நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், 60 ருபீஸ், 85 ருபீஸ், 90 ருபீஸ்லலாம் நிறைய டிஷர்ட்ஸ் ஆஃபர் போட்டிருக்காங்க. இதில் எனக்கு எது வேணுமோ அதை நான் பிக் பண்ணிக்கிறேன். இது ஒன்று மட்டும் அவுட். இது 90 ருபீஸ் டிஷர்ட்டில் இது நல்லா இருந்தது. அப்புறம் இதை நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்குறச்ச இது ஸ்கெலட்டன் அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. அது எனக்கு பிடிக்கல, அதனால் அதை விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இது ஒன்று எடுத்திருக்கேன். இது 102 ருபீஸ். இது 8 to 9 அந்த கேட்டகரியில் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு இதுவும் 102 ருபீஸ். இதையும் நான் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நிறைய இருக்குது, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்து பொறுமையாக செலக்ட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இது 120 ருபீஸ் கேட்டகரி. இதில் பாருங்கள், எல்லாமே இருக்குது. எல்லா ஏஜ்லேயும் உங்களுக்கு வந்து ஸ்டாக் இருக்குது. இதுலேயும் நான் பிக் பண்ணிக்கிட்டேன் ஒன்று. இதில் பாருங்கள், இதுலேயும் பாருங்கள், எல்லாத்துலேயுமே ஸ்டாக் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து இதில் வாங்கினோன்னா, ஷோரூமில் வாங்கினோன்னா ஒரு 350 340 அந்த ரேஞ்சில் வர டிஷர்ட்ஸ் இது நமக்கு வந்து ரொம்பவே கம்மியாக கிடைக்குது. ஒரு 120 ருபீஸ்லேயே இதெல்லாம் பிக் பண்ணிட்டேன் பாருங்கள். நான் எல்லாமே என்னுடைய கார்ட்டில் போட்டுட்டேன். இது பாருங்கள், இது 120 ருபீஸ் தான். அப்புறம் நெக்ஸ்ட்டு நான் வந்து 135 ருபீஸில் ஒன்று பிக் பண்ண போகிறேன். இது பாருங்கள், இது 5 to 6 இயர்ஸில் ஒன்று இருக்குது. அதை நான் பிக் பண்ணிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு இதுவும் பார்த்திங்கன்னா 135 ருபீஸ் தான். இதுலேயும் ஸ்டாக் இருக்குது நிறைய. அப்புறம் இது பார்த்திங்கன்னா நான் லீ கூப்பர் பிராண்டில் எடுத்திருக்கேன். இது வந்து 180 ருபீஸ்னு காட்டுது. ஆனால் அந்த பிராண்டுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து வாங்கலாம் தாராளமாக. பாருங்கள், லீ கூப்பர் இந்த பிராண்டில் இன்னொரு டிஷர்ட் எடுத்திருக்கேன். அதுவும் 180 ருபீஸ் தான். நெக்ஸ்ட்டு இந்த டைப்பில் ஒன்று எடுத்துக்கிறேன். அப்புறம் கீழே இது பார்த்திங்கன்னா இது ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஷார்ட்ஸ் பார்க்கலான்ட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், ஷார்ட்ஸ் எல்லாமே 150ல் இருக்குது. இது ரொம்பவே நல்லாவே குவாலிட்டியாக இருக்கும். இதெல்லாம் நம்ம ஷோரூமில் வாங்கினா 500 ருபீஸ் ஒரு ஷார்ட்ஸு. பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒன்று பிக் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதில் ஒன்று எடுத்துக்கிறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா 70% டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. இப்போ நான் அப்ளை கூப்பன் கொடுக்குறேன். இதில் 2 கொடுத்துருக்காங்க. நான் வந்து சூப்பர் டீல் வந்து அப்ளை பண்ணுறேன். இது பாருங்கள், இதெல்லாம் 150ல் இருக்குது. இது 180. இதெல்லாம் கரெக்டாக அந்த 180 நான் பார்த்த ரேட்டில் தான் இருக்குது. 135 அந்த ரேட்டில் தான் இருக்குது. இது பாருங்கள், இது 89 ருபீஸ். இது ஒரு 180. இதெல்லாம் வந்து 120ல் எடுத்ததெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. 147 171 இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாகிடுச்சுன்னா அதோட அந்த டிஸ்கவுண்ட் வேல்யூவும் கொஞ்சம் வந்து குறைஞ்சிரும். அதனால நான் வந்து ஒரு 2-3 டிஷர்ட்ஸ் வந்து எடுத்துட போகிறேன். எது தேவையில்லையோ, எனக்கு எது வேணான்னு தோணுதோ அதை நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் மறுபடியும் அப்ளை பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்கள், மறுபடியும் இதெல்லாம் 171 இருக்குது. இதெல்லாம் 120ல் நான் பார்த்தேன். இப்போ மறுபடியும் நம்ம வந்து வேறு எதுனா ஒரு டிஷர்ட்டை எடுத்துடலாம். இந்த ப்ளூ டிஷர்ட் நான் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இதோட வேல்யூ பாருங்கள். இதெல்லாம் 180 தான் இருந்தது. 135, இது ஒரு 135 134. இப்போ வந்து எல்லாமே கரெக்டான வேல்யூ வந்துடுச்சு. ஆனால் அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 4 டிஷர்ட்ஸ் வந்து எங்கள் அட்ரஸில் வந்து டெலிவரி பண்ண முடியாதுன்னு காமிக்குது. ஸோ அதை நான் ரிமூவ் பண்ணி ஆகணும்.
அது ரிமூவ் பண்ணால் தான் நான் செக் அவுட் பண்ண முடியும். அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். எது எது அதில் காமிச்சிருந்தாங்களோ அந்த டிஷர்ட்ஸ் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். நான் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ட்ராக் பேண்ட் ஒரு 2 ஆட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து கேட்டகரியில் போய்ட்டு அதே மாதிரி சேம் பாய்ஸில் ட்ராக் பேண்ட் செலக்ட் பண்ணுறேன். இதில் 150க்கெல்லாம் இருக்குது. பட் எனக்கு அந்த ஏஜ் வந்து கிடைக்கல. நான் வந்து 240 அந்த ரேஞ்ச்லேயே வாங்குகிறேன். இப்போ எனக்கு வந்து தேவைப்படுது, அதனால நான் இதை எடுத்துக்கிறேன். இல்லைனா இதை விட கம்மியாக கூட நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் இப்போது எனக்கு தேவைங்கிறதுனால இப்போ நான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். 240க்கு நான் எடுத்துக்கிறேன். இப்போ இது பாருங்கள், கூப்பன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நான் கூப்பன் அப்ளை பண்ணிடுறேன். பாருங்கள், அதே மாதிரி அப்ளை கூப்பனில் போய்ட்டு சூப்பர் டீலில் போயிட்டேன். எல்லாமே எனக்கு இப்போ வந்து ரேட் கம்மியாகிடுச்சு. அதே இந்த 120 120க்கு வாங்கினதெல்லாம் 135 135, இது 180 இது வந்து 149 ருபீஸ்க்கு இந்த ஷார்ட்ஸ் வாங்கினேன். இது வந்து ட்ராக் பேண்ட்டு 239 கரெக்டாக ஆகிடுச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து இது ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துட்டு இது பேமெண்ட் மோடு உங்களுக்கு என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் வாலெட்டில் காசு இருந்ததுன்னா அதையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஜியோ மகா கேஷ்பேக் இருக்கும், அது இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிடலாம்.